வெல்கம் டு சிறப்பான சமையல். இந்த வீடியோவில் வந்து தக்காளி தோசை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தக்காளி தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். தக்காளி தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இட்லி அரிசி ஒரு கப்பு, அதாவது ஒரு டம்ளரில் நீங்கள் எந்த அளவு ஏதாவது ஒரு கப்போ இல்லை ஒரு டம்ளரோ நீங்கள் எடுத்து அதில் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 5 தக்காளி பழம் மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். இஞ்சி ஒரு ஒரு 50 கிராம் இஞ்சி, 20 பல் பூண்டு, 5 வரமிளகா, பட்டை வந்து ஒரு சின்ன சைஸ் பட்டை, கிராம்பு வந்து 3 கிராம் எடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து தக்காளியை நம்ம ஒரு பேனில் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா பேன் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசம் போகட்டும், நல்லா வதங்கட்டும். இந்தளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் சூடாக இருக்கும். இதை சூடாகினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஜாரில் நான் வந்து இந்த இட்லி அரிசி, பட்டை, கிராம்பு, வரமிளகா எல்லாம் போட்டு இந்த வதக்கின தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அடுப்பில் பேனை வச்சுருக்கேன். பேனை வச்சுட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சிற சத்தம் கேட்குது. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பொரிஞ்சது நின்றுச்சு. வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்துருச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இதை மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். வதக்கின வெங்காயத்தை மாவில் கொட்டியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கலந்து விட்டுடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா வேகட்டும். அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். சுவையான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்போவே அரைச்சி அப்போவே நம்ம சுட்டு சாப்பிட்லாம். இது டிஃபன், காலையில் டிஃபனுக்கு, காலையில் டின்னருக்கு, நைட் டிஃபனுக்கு இதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். தோசைக்கு நம்ம தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இது சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க வியூவர்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ்.